Hi friends, welcome to Aari Creatives. Last video la nama French knots pathina full details பார்த்தோம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்லேயே வந்து அடுத்த ஸ்டெப்பான லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதை வந்து லவங்கம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற லவங்கம் ஷேப்பில் வந்து அந்த ஸ்டிச் இருக்கனால லவங்கம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடலையே வந்து நான் டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன். நீடில் வந்து எப்படி வந்து த்ரெட் வந்து கோர்க்குறதுன்னு கோர்த்துட்டு அதே மாதிரி நம்ம இந்த எண்டோ அந்த எண்டோ பிடிச்சி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் எல்லா நீடில்லையுமே போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு முக்கியமான டிப்புங்க உங்களுக்கு. அதாவது நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் இல்லை லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அந்த மாதிரியான ஒர்க் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தாக வந்து நம்ம த்ரெட் எடுத்துடக்கூடாது. ஏன்னா பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து சிக்கு விழுந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஷார்ட்டாக தான் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு 3-4 நீடிலில் வந்து நம்ம ஃபில் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சிக்காகாமல் ஒரு இடத்துல நம்ம க்ளீனாக வச்சுட்டு நம்ம போட ஆரம்பித்தோம்னா நமக்கு அந்த த்ரெட்டு தீர வந்து நம்ம அடுத்தடுத்த நீடில் வந்து நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணல நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். இது ஒரு சின்ன டிப் தாங்க. இந்த டிப்போடு நம்ம இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நீடிலை பற்றி நான் லாஸ்ட் வீடியோ ஃப்ரெஞ்ச் நாட் போடலே நான் சொல்லியிருந்தேன். நந்தி பிராண்டில் 63 mm, இதோட சைஸ் வந்து 63 mm. நான் இதில் ப்ளூ கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 6x6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நான் இதில் வந்து த்ரெட் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரேம்க்கு கீழே இருந்து மேடில் எடுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்டில் சேம் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்ட மாதிரியே இந்த கையில் வந்து இந்த நூலை வந்து பிடிச்சிட்டு ஒரு வாட்டி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு இதுக்கு பக்கமாகவே வந்து நம்ம நீடில் பஞ்ச் பண்ணோம். பட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தூரமாக வச்சு நம்ம இந்த நீடில் பஞ்ச் பண்ணி கீழே இழுக்க போகிறோம். த்ரெட் வந்து கீழே போகிற வரைக்குமே வந்து நம்ம கையில் இருக்கிற நூலை விட்டுறக்கூடாது. பாருங்கள், இது ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட். லவங்கம் மாதிரி ஒரு ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற லவங்கம் மாதிரி. இன்னொரு வாட்டி போட்டு காட்டுறேன். நீடில் வெளியே எடுத்துக்கிறோம். ஒரு வாட்டி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே ஏற்றி தான் லவங்கம் ஸ்டிச். கீழேருந்து நூல் எடுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கிறோம். நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட்க்கு வந்து நம்ம அங்கேயே பஞ்ச் பண்ணுவோம். பட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லாங்காக மேலே ஏற்றி பஞ்ச் பண்ணுறோம். நம்மளோட ஃபுல் த்ரெட்டையுமே நம்ம கீழே இழுக்கிற வரைக்குமே நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கிற த்ரெட்டை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. அப்போ தான் வந்து நம்மளுக்கு சிக்காகாமல் பிசுறு இல்லாமல் வந்து நம்மளுக்கு இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லேயே ஒரு சின்ன வேரியேஷனுங்க. இதை வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்மளுக்கு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு ஃப்ளவர் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லீஃப்க்கு கூட நம்ம வந்து ஃபில்லிங்காக வந்து இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அதையும் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதையும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். சேம் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி நம்ம ஒரு ட்விஸ்ட், டபுள் ட்விஸ்ட், 3 ட்விஸ்ட் வரைக்கும் பண்ணோமோ சேம் அதே ப்ராசஸ் வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லேயும் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நான் ஒரு ட்விஸ்ட்டில் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது வந்து 2 ட்விஸ்ட். பட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே நீடில் பஞ்ச் பண்ணுறீங்களோ அதுக்கு பக்கத்தில் இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த விரலில் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னா தான் நம்மளுக்கு அந்த நாட் வந்து மேலே வந்து விழுகும். இல்லைன்னா இந்த இடப்பட்ட கேப்பில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டிச் வந்து மிஸ் ஆகி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொரு வாட்டி போடுறேன் பாருங்கள். எங்கே நம்ம பஞ்ச் பண்ணுறோமோ அதுக்கு பக்கமாகவே அந்த நீடிலோட அந்த த்ரெட்டை வந்து நம்ம அந்த கிளாத்தோடு சேர்த்து பிடிச்சிட்டு கீழே மெதுவாக இழுத்திங்கன்னா
நம்மளுக்கு சிக்கு இல்லாமல் பிசுறு இல்லாமல் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கிடச்சிரும். இப்போ இந்த லவங்கம் ஸ்டிச்சில் ஒரு சின்ன வேரியேஷன் சொன்னேன் இல்லைங்களா, அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம இந்த லவங்கம் ஸ்டிச்சை இந்த மாதிரி சம்கி ஆர் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம இதில் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம போட போகிறோம். ஸோ அதுதான் இதில் இருக்க ஒரு சின்ன வேரியேஷன். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம பக்கத்துலேயே வந்து பஞ்ச் பண்ணுவோம், இது கொஞ்சம் தூரமாக லாங்காக வந்து பஞ்ச் பண்ணுறோம். அதனால நான் இதில் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது ரொம்பவே ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால் அதில் ஒரு சின்ன வேரியேஷனாக நம்ம சம்கி யூஸ் பண்ணுறோம். ஃப்ரெஞ்ச் நாட்லேயும் வந்து நம்ம அடியில் சம்கி வச்சு மேலே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிசைன்ஸில் வந்து நம்ம ப்ளவுசஸில் வந்து டிசைன் பண்ணையில் வந்து நம்ம அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணையில் வந்து இந்த நீடில் செலெக்ஷன் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். இந்த நீடில்குள்ளே இந்த சீக்வன்ஸ் வந்து ஃபுல்லாக உள்ளே போகுதா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா, வெறும் த்ரெட்டு மட்டும் போடுறதுக்கான நீடில் அண்ட் பிராண்டு. ஸோ அந்த நீடிலில் வந்து இந்த சம்கி வந்து போகலை. அதனால் இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் நீடில் பேக் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதிலிருந்து தான் வந்து நான் இந்த நீடிலை வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இந்த சம்கி உள்ளே போகுதான்னு செக் பண்ணிவிட்டு இந்த நீடில் நான் பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். 5x5 10 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நான் இதில் வந்து நீடில் வந்து கோர்த்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி இந்த சின்ன ஃப்ளவர் வந்து மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ சின்னதாக ரவுண்ட் ஒன்று ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ரவுண்டோட சென்டரில் இருந்து நீடில் எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு ஸோ 2 வாட்டி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சம்கி வந்து இந்த ரவுண்டுக்கு பக்கமாக வச்சுக்கோங்க. 2 வாட்டி ட்விஸ்ட் பண்ணுறோம். அந்த ரவுண்டு கிட்ட அந்த சம்கிக்குள்ளே வச்சு நம்ம நீடில் பஞ்ச் பண்ணுறோம். இந்த லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கிற த்ரெட்டை விட்டுறாதீங்க. கீழே போகிற வரைக்குமே வந்து நம்ம அந்த த்ரெட்டை விடாமல் இருக்கணும். ரொம்ப டைட்டாக நூலை பிடிச்சி இழுத்திங்கனாலும் நம்மளுக்கு அந்த துணி வந்து ஷ்ரிங்க் ஆயிரும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ அந்த ரவுண்டுக்கு ஆப்போசிட் சைட் எப்போவுமே ஒரு ரவுண்டு வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸில் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டிசைன் வந்து ஈவனாக கிடைக்கும். ஸோ சம்கியை பக்கமாக வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை பிடிச்சிட்டு 2 வாட்டி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சம்கி அந்த ரவுண்டு மேலே வச்சுட்டு கீழேருந்து மெதுவாக இழுக்கிறோம். கீழேருந்து எடுத்துருக்கோம். லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு ஒரு சம்கி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. 2 வாட்டி ட்விஸ்ட் பண்ணுங்கள். 2 வாட்டி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டு மேலே அந்த சம்கியில் பஞ்ச் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கிற த்ரெட்டை விட்டுறாதீங்க. இப்போ இதுக்கு நேர் ஆப்போசிட் சம்கியை பக்கமாக வச்சுக்கோங்க. டபுள் ட்விஸ்ட் ரவுண்டு கிட்ட வச்சு லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற த்ரெட்டை விட்டுறாமல் நம்ம நாட் போடுறோம். ஸோ இப்போ மிச்சம் இருக்கிற கேப்லலாம் போடுறோம். ஆப்போசிட்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மிச்சம் இருக்கிற கேப்பில் போடுறோம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மெட்டீரியல் வந்து ஃப்ரேமில் வந்து ரொம்பவே டைட்டாக இருந்தால் தாங்க நம்மளுக்கு வந்து ஸ்டிச் வந்து ஈஸியாக வரும். என்னோடய ஃப்ரேம் கொஞ்சம் லூஸாக இருக்கனால என்னால் அவ்வளோ ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியல. அதான் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது.
ஸோ அது ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டிப் உங்களுக்கு. மெட்டீரியல் வந்து ஃப்ரேமில் வந்து ரொம்பவே க்ரிப்பாக வந்து நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணையில் இந்த மாதிரி நம்மளுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். என் ஃப்ரேம் கொஞ்சம் லூஸாக இருக்கனால என்னால் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ சம்கி எடுத்து பக்கமாக வச்சுக்கோங்க. 2 வாட்டி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ரவுண்டு மேலே வச்சு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கிறத நம்ம விட்டுறவே கூடாது. ஸோ அந்த ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சென்டரில் சேம் நம்ம இதே ஒரு சம்கி வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடிச்சிடலாம். ஃப்ளவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி பிங்க் கலரில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம ப்ளவுஸில் அந்த நெக் ஃபுல்லாகவே வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸ்லீவ்ஸில் அங்கங்கே புட்டாஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே நம்மளோட ஐடியாஸை பொறுத்து தான் இருக்குது. லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் சீக்வன்ஸ் வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டே வச்சு நம்ம ஒரு லீஃப் பேட்டர்னும் வந்து போட்டிருக்கோம். இதில் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இதை விட இன்னும் க்ரியேட்டிவாக வந்து உங்களால் பண்ண முடியும்னா நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் டிசைன் பண்ணலாம். வீட்டில் மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.